ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி என் பையனோட பர்த்டே. நிறைய பேர் விஷ் பண்ணிங்க, ப்ளெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். பர்த்டே அப்படின்னு யோசிக்கும்போது ரெண்டு விஷயம் மைண்டில் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி என் பையன் பர்த்டே அப்படின்றதுனால அது ரெண்டு விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்தேன். என்ன அப்படின்னா, பர்த்டே அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரினா ஒரு மாதிரி அதை புரிஞ்சுக்கும். சரிங்களா? ஸோ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ண போகிறது யார் அப்படின்னா யாரோ கிடையாது, நம்ம தான். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இட்ஸ் அ டே டு தேங்க். ஓகேவா? ஒரு ஒரு லெங்க்தி லைஃப், ஒரு நல்ல பிளெஸ்டான லைஃப்பை கொடுத்த காட்க்கு தேங்க்யூ சொல்கிறதுக்கான இட்ஸ் அ டே டு தேங்க். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னும்போது, வி ஆர் பிகமிங் ஒன் மோர் இயர் எல்டர். அப்போது இன்னும் கொஞ்சம் மெச்சுவர்டாக ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள். ஓகே, நம்ம இன்னும் பழைய மாதிரியே இருக்க முடியாது, அதாவது நம்ம லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பாலிசம், நமக்கு கிடைக்கிற ஒரு சிக்னல் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயமும் சொல்லலாம். என்ன அப்படின்னா, என்னோடய லைஃப் ஸ்பேனில் ஒரு இயர் என்ன பண்ணியிருக்கேன், நான் குறைஞ்சிருச்சு எனக்கு. இப்போ ஒரு நான் 8 இயர்ஸ் இருக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு 40+ ஆகிட்டேன் அப்படின்னும்போது இன்னும் ஒரு இயர் எக்ஸ்ட்ரா என்ன ஆகிடுச்சு, என்னோடய லைஃப் ஸ்பேன்லேருந்து குறைஞ்சிருச்சு. அப்போ இன்னும் இவ்வளோ தான் எனக்கு இருக்குது அப்படின்ற விஷயமும் நம்ம யோசிக்கலாம். சரி, இதெல்லாம் யோசிக்கிறதுனால அப்படி என்ன தான் ஆக போகுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, லைக் இதில் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் மேபி அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் காமனான விஷயம் டே ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், அது எல்லாருமே பண்ணிடலாம். அதை தவிர இந்த பர்த்டேவை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, என்னோட அந்த மிஞ்சி இருக்கிற லைஃப் இருக்குது இல்லையா, இன்னும் எத்தனை வருஷம், எத்தனை நாள், எத்தனை மாதம் யாருக்கும் தெரியாது. நாளைக்கு நான் இருப்பேனா அப்படின்னு கேட்டால் எனக்கே பதில் தெரியாது இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் வந்து இவ்வளோ நாள் தான் அப்படின்னு டிட்டர்மன் பண்ணி கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் காட் ஹேஸ் பிளான்ட், இன்னும் எத்தனை வருஷம் இந்த குழந்தைய நான் வச்சுருக்க போகிறேன்றது கடவுளோட கையில் இருக்குது. அந்த மிஞ்சி போன வாழ்க்கையை இன்னும் எவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக ஹாப்பியாக நான் மாற்றிக்க போகிறேன், யூஸ்ஃபுல்லாக நான் மாற்றிக்க போகிறேன் அப்படின்றதுல தான் இந்த பர்த்டேவோட சஸ்பென்ஸ் ஹைட் ஆகிருக்கு அப்படின்றத ரிமைண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி. ஸோ போயிட்ட வருஷம் வரப்போகிறது இல்லை, இன்றைக்கு இந்த நிமிஷம் என் கையில் இருக்குது, நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். அப்படி இருக்கும்பொழுது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழாவை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பர்த்டேவும் நம்ம லைஃப்பில். ஸோ இந்த நிமிஷம், இந்த நொடி நான் நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், தேங்க்ஸ் டு காட். வரப்போகிற இயர் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி என் பையனோட சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன் எல்லாருக்கும் ஹாப்பி 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 பர்த்டே. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் லவ், ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ்.